சரிம்மா, நீங்கள் இந்த 2 கம்பெனி வந்திருக்காங்க, இது அட்டன் பண்ணுங்க. டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம். டிரான்ஸ்போர்ட்டில் போய்ட்டு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரைனிங் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆஃபீஸ் மாவட்டத்தில் பேச்சலத்தில் வந்து இருக்கிறோம். சார் வந்து பிரின்ஸ்பால், இங்கே உள்ள கவர்மெண்ட் ஐடிஐ நாமக்கலோட பிரின்ஸ்பால் சார் மிஸ்டர் ஈஸ்வரன். சார் வந்து பார்த்திங்கன்னா சார் சஞ்சீவ், சார் டாக்டர் சஞ்சீவ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டிஎஸ்டியிலேருந்து வந்திருக்கார் சார். அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து வந்திருக்கார் சார், வந்திருக்காரு மேனேஜர் வந்துருக்காங்க. சாரி டிஎன்எஸ்டிசியில் மற்ற கம்பெனி ஹோல்டர்ஸ் அப்படிம்பாங்க. என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ். நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்கில்டு டெக்னீஷியன் தான் சொல்கிறாங்க. இதில் வந்து முழு நேர பயிற்சி பெற்றீங்கன்னா தான் நீங்கள் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இது ரொம்ப முக்கியம். எனக்கு நல்ல வேலைக்கு போகிறேன், நான் தொடர்ந்து வேலையில் இருந்திருக்கணும். முடித்த உடனே ஜூலையில் முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து எந்த நிறுவனமும் உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. வேலை கொடுத்து அப்ரெண்டிஸ்னால் ஜஸ்ட் நேம் செக்டர் ஒரு ஜஸ்ட் பேருக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி நினைக்க வேணாம். ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு செமி ஸ்கில்டாக நீங்கள் வந்துட்டீங்க. அடுத்தது ஸ்கில்டாக ஆகணும் அப்படின்னா ஒன்று ஜாப்லேயே இருந்தால் கண்டினியூஸாக ஒரு 1 year 2 years ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்கில்ட் ஆகிடுவீங்க. அதே அப்ரெண்டிஸ்ன்றது நீங்கள் எந்த கம்பெனியில் போக முடியாதோ அந்த கம்பெனியில் உள்ளே போயிட்டு உங்களால் வந்து இந்த டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிவிட்டு உங்களால் லேர்ன் பண்ண முடியும்.